ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கேருந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் போர்ட்ல இருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்காகனா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுங்கிற ஒரு போஸ்ட்டுக்கும் ஆக மொத்தம் ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த காமராஜர் போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையோட மெயின் போர்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மேல நார்த்ல தள்ளி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இங்க வரப்போகுது. உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அது சென்னையிலேயே வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இதுல வேகன்சி டீட்டெயில பார்த்துடலாம். ஸோ வேகன்சி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுங்கிற போஸ்ட் ஆக மொத்தம் 11 வேகன்சி இருக்கு. ஸோ யூஆர்ல 6 வேகன்சி இருக்கு, ஓபிசியில் 2, இடபிள்யூஎஸ்ல 2, எஸ்சியில் 1 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு வேகன்சி இல்லை. ஸோ அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 வேகன்சி தான் இருக்கு. இதில் 2 வேகன்சி யூஆருக்கு போகுது, ஓபிசிக்கு 1 போகுது. ஸோ இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டிக்கு இங்கே வேகன்சி இல்லை. ஸோ பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எஸ்எஸ்சிலலாம் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் வர மாதிரி இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ இங்கே வந்து S3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பிஎஸ்யூ பே ஸ்கேலில் வரும். இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இருக்கு இல்லையா, இந்த பெல்லு, பிஹெச்இஎல் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், இந்த ஐஓசிஎல், கோல் இண்டியா லிமிடெட், என்எல்சி இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோட பே ஸ்ட்ரக்சர் இல்லாமல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு பே ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த இதில் வரும். ஸோ அதில் பார்க்கும்போது உங்களோட பே ஸ்கேல் எப்படி இருக்குன்னா 25,250 to 50,500 இருக்கு. ஸோ உங்களோட பேசிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல நீங்கள் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சேலரி வருமோ அந்த சேலரி எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட சேலரி வந்து சென்னையில் ஒர்க் அப்படிங்கிறதுனால அரௌண்ட் ஒரு 40-45 அந்த 40 to 50 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரேஞ்சில் தான் உங்களோட சேலரி இருக்கும். ஸோ நல்ல ஜாப் தான். உங்களுக்கு இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்க போகிறது கிடையாது. ஸோ காமராஜர் போர்ட் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் காமராஜர் போர்ட்டில் தான். ஸோ வேற போர்ட்டுக்கு உங்களை மாற்ற போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு சென்னையிலேயே கடைசி வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் எந்த டிரான்ஸ்ஃபரையும் விரும்பலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கீழே 2 கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் போட்டிருக்காங்களா, ஸ்டார் இதில் போட்டுருவாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட்டில் ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, த மேனேஜ்மெண்ட் ரிசர்வ் த ரைட் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் ரிசர்வேஷன் அஸ் அட்வர்டைஸ்ட். இதை நார்மலாக எல்லாரும் கொடுக்குறது. இங்கே இருக்கிற போஸ்ட்டை கூட்டவோ குறைக்கவோ, ரிசர்வேஷனை வந்து நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணவோ மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குங்கிறத போட்டிருக்காங்க. அடுத்து இந்த ஹேஷ் இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இந்த 11 போஸ்ட் பக்கத்தில் ஹேஷ் சிம்பிள் இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த above mentioned junior assistant post one post is reserved for PWD. ஓகேங்களா? அப்ப இந்த 11ல கண்டிப்பா ஒரு போஸ்ட் யாருக்கு தான் போகும், பிடபிள்யூடிக்கு போகும். ஓகேங்களா? ஸோ நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் ரிசர்வ்டு, மீதி இருக்கக்கூடிய 10 போஸ்ட் வந்து மற்ற நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி போகும். ஓகே, இது வந்து ஜாப் வேகன்சி என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆக்சுவலாக வந்து நான் லேட்டாக தான் வீடியோ போடுறேன். இதோட அப்ளிகேஷன் வந்து நமக்கு February 27 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. March 28 ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக March 10 கிட்ட ஆயிடுச்சு. என்ன இன்னும் ஒரு 18 நாள் தான் இருக்கு. ஸோ 18 நாளுக்குள்ளே நீங்கள் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு இங்கே பாருங்க எனி டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல. ஸோ ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை. அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்டன்ட் இது மட்டும் பாருங்க, இது மட்டும் ஒரு நல்ல வாய்ப்பு யாருக்குன்னு பாருங்க, இந்த பிகாம் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணியிருக்கீங்க, அதாவது உங்களோட பர்சன்டேஜ் வந்து 60% மேலே இருக்குன்னா தான் நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ண முடியும். ஸோ பிகாம் படிக்காத ஸ்டூடெண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ நான் பிகாம் படிச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து யாருமே போட்டி கிடையாது, பிகாம் படிச்சவங்க மட்டும்தான் போட்டி. ஸோ நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு 60% அபவ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ 3 போஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஒரு போஸ்ட் இருந்தாலும் அப்ளை பண்ணும். சரியா? ஒரு போஸ்ட் இருந்தாலும் அப்ளை பண்ணி எழுதணும். கிளியரா புரிஞ்சுதா? பயப்படக்கூடாது. ஸோ அடுத்து பாருங்க, ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் பார்க்கும்போது நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 30 வயசு கொடுத்து. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே யூஆருக்கானது தான். இப்போ நீங்கள் ஓபிசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு +3 போட்டுக்கோங்க, எஸ்சியா இருந்தீங்கன்னா +5 போட்டுக்கோங்க, எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா. ஸோ ஜூனியர் அக்கௌண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு இடபிள்யூஎஸ்க்குலாம் வேகன்சி இல்லை, ஒன்லி யூஆருக்கும் ஓபிசிக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அப்போ ஏஜ்னு பார்க்கும்போது யூஆரா இருந்தீங்கன்னா மினிமம் 30 இயர்ஸ், சாரி மேக்ஸிமம் 30 இயர்ஸ். ஓகேவா? அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓபிசியா இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் எஸ்சியா இருந்தீங்கன்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா.
அடுத்த எக்ஸாம் ஃபீ பாருங்க, ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் 1000, 2000, 3000 இருக்கு சார், எப்படி சார் நான் அப்ளை பண்ணுறது, ஒரு போஸ்ட் 2 போஸ்ட்டுக்குலாம் இவ்வளோ காசு செலவு பண்ணி அப்ளை பண்ணுவான்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே ரொம்ப கம்மி. யூஆரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 200 ரூபா தான் ஃபீஸு. அதே இது அதர் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் எக்கனாமிக் வீக் செக்ஷனுக்கு 150, எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 100, அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து நோ ஃபீஸ் தான். ஓகேங்களா? ஸோ வழக்கமாக விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நோ ஃபீ போடுவாங்க. இந்த இடத்துல விமன் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். 100 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு என்னென்ன பார்ட்டா பிரியுதுன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு மொத்தமா 120 கொஸ்டின் இருக்கு. சரியா? 120 கொஸ்டின், 120 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு அப்போ 1 மார்க். இங்கிலீஷ் 25. ஓகே. அடுத்து நியூமரிக்கல் எபிலிட்டி, அரித்மெட்டிக், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸ் 25. லாஜிக்கல் ரீசனிங், ரீசனிங்ல 20 தான் இருக்குண்ணே. ரீசனிங் 20 தான் இருக்கு. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆஃபீஸ் ப்ரொசீஜர். ஜென்ரல் நாலேஜ் ஆர் ஆஃபீஸ் ப்ரொசீஜர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ப்ரொசீஜர்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஜென்ரல் நாலேஜ்னா நார்மலாக ஜிகே ரிலேட்டட் கொஸ்டின். ஆஃபீஸ் ப்ரொசீஜர்னா என்னன்னா, ஒரு ஆஃபீஸில் நம்ம என்ன மாதிரி இந்த நோட்டிங் எப்படி பண்ணுவோம், டிராஃப்டிங் எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். இந்த ஆஃபீஸ் ப்ரொசீஜர்னா என்னன்னு சொல்லிட்டு சும்மா யூடியூப்ல போயிட்டு போட்டிங்கனாலே யாராவது கிளாஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல இருந்து பேசிக்கான விஷயங்கள் மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஸோ இப்போ இதில் மொத்தம் 20 கொஸ்டின் வரதுனால ஒரு 10 கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து இருக்கும், 10 கொஸ்டின் வந்து ஆஃபீஸ் ப்ரொசீஜர்ல இருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபீஸ் ப்ரொசீஜர்ங்கிறது எல்லாருக்குமே புதுசு தான். ஓகேங்களா? இது என்ன வித்தியாசமா இருக்குது, நான் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. இது மட்டும் ஜஸ்ட் ஒரு 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 3 டேஸ் 4 டேஸ் மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஃபைல் எப்படி பார்க்கறது, ஓகேங்களா? இ ஆஃபீஸ்னா என்ன, ஒரு ஆஃபீஸ் லெவலில் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி ஃபைல் மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும், ஆஃபீஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரிப்பட்ட முக்கியமான விஷயங்கள். ஓகே. அடுத்தது கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இதுல வந்து 30 மார்க். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? மொத்தமா நமக்கு 90 நிமிஷம் தராங்க. ஸோ டைம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ இது யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்எஸ்சி, ஓகேங்களா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்னவா இருக்கும், இந்த இடத்துல இந்த ஜஸ்ட் இந்த ஆஃபீஸ் ப்ரொசீஜர் இது ரொம்பலாம் டைம் எடுத்துக்க தேவையில்ல. ஓகேங்களா? ரொம்ப டைம் எடுத்துக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி ஜஸ்ட் இதை மட்டும் லைட்டா பார்த்துட்டு முக்கியமான பேசிக்கான விஷயங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா படிக்கணும். நீங்க நார்மலா எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா, இப்போ சிஜி எல்லாம் படிக்கிறீங்கன்னா டயர் 2 கம்ப்யூட்டருங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அப்போ கண்டிப்பா நீங்க கம்ப்யூட்டர் படிச்சு தான் ஆகணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ரீசெண்டா நடந்த சிஜிஎல் எக்ஸாம்ல வந்து நிறைய பேருக்கு கிளியர் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்க யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கு கடைசியில கட் ஆஃப்ல பக்கத்துல போயிருச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் இதில் அப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ இங்க நீங்க வந்து ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் உங்களுக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு எந்த டிரான்ஸ்ஃபரும் இல்லை, ஒரே லொகேஷன். உங்களுக்கு சென்னை தான், நீங்க வந்து சென்னையில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டை விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இங்கேயே ஏதாவது ஜாப் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து இதை கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது நியர்லி எஸ்எஸ்சிக்கு ரொம்பவே ரிலேட்டபிளா தான் இருக்கு. இப்போ ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன சிக்கல் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கிலீஷ் ஒரு 25 மார்க் இருக்கு. ஸோ நான் வெறுமனே ரயில்வேஸ் மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. சும்மா உட்காந்து இந்த எக்ஸாமுக்காக உட்காந்து நான் இங்கிலீஷை பாக்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு நோக்கத்தோட ஆர்ஆர்பிக்குன்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தடுத்து ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்துகிட்டே தான் இருக்கு, அதுல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாம இந்த மாதிரி இடையில வரக்கூடிய நாய்ஸ்ல உங்க தலையை விட்டுக்க கூடாது. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்போ எஸ்எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்க புதுசா எதுவும் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கிறீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படியே கொண்டு வந்து இங்க வந்து அப்படியே எழுதினா போதும். இங்க டைம் மேனேஜ்மெண்ட் கூட பெருசா இருக்க போறது இல்லை. ஏன்னா நமக்கு 1.5 மணி நேரம் தராங்க. 1.5 மணி நேரத்துல நார்மலா நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் 1 மணி நேரத்துல போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம். இங்க 1.5 மணி நேரங்கிறது நமக்கு அதிகமான டைம் தான். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கூட இங்க பெரிய பிரச்சனையா இருக்காது. ஸோ எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். புரியுதா? ஸோ இதுக்குன்னு தனியா உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 விஷயம் தான். கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க, அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு டாபிக் கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஜூனியர் அக்கௌண்டன்ட். ஸோ ஜூனியர் அக்கௌண்டன்ட்னு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் நீங்க வந்து உங்களோட கோர் சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இது எல்லாமே நீங்க வந்து காலேஜ்ல படிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே வந்து காலேஜ்ல நீங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்ஜெக்ட்ல இருந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பாருங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருந்து 25 மார்க். ஓகே. அடுத்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க. கார்பரேட் அக்கௌண்டிங்ல இருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்கறாங்க. காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு 10, இன்கம் டாக்ஸ்ல 10, ஜிஎஸ்டில 10, பிசினஸ் லால 10, எக்கனாமிக்ஸ்ல 4, கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல 10, ஜெனரல் ஃபினான்ஸ் அண்ட் பிஎஸ்யூ ஆப்ரேஷன். ஓகேங்களா? பிஎஸ்யூனா அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அது பத்தின ப்ரொசீஜர் அந்த மாதிரி படிக்கிறது வந்து இது எல்லாமே வந்து நீங்க பிகாம் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா காலேஜ்ல உங்களோட அகாடமிக்ல நீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஓகேங்களா? அதுல இருந்து தான் இங்க கேள்வி கேட்கறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்க போறது இல்லை. ஜஸ்ட்
இதுனா என்ன, இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன, முக்கியமானது என்னன்னு சொல்லிட்டு லைட்டா நீங்க ரிவைஸ் பண்ணாலே போதும், உங்களால ஈஸியா இதை கிளியர் பண்ண முடியும். ஸோ இங்க உங்களுக்கும் எவ்வளவுதான் 120 கொஸ்டின் தான். உங்களுக்கு இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, இதுல வந்து மேக்ஸ் ரீசனிங்கே இல்லை. புரியுதா, மேக்ஸ் ரீசனிங்கே இல்லை, வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லாமே என்னதான், கோர் சப்ஜெக்ட் தான். மேக்ஸ் ரீசனிங்க்கு இங்க வேலையே கிடையாது. ஓகேவா. ஸோ நீங்க வந்து பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பா இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சரிங்களா. எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாமை எய்ம் பண்ணி படிச்சா அந்த எக்ஸாம் நோக்கி தான் உங்களோட பயணம் இருக்குமே தவிர, இடையில வரக்கூடிய இந்த மாதிரி ஜாப் நோட்டிபிகேஷன்ல தேவையில்லாம கொஞ்ச நாளைக்கு இதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகிடக்கூடாது. இதெல்லாம் நான் எதுக்கு யாருக்காக போடுறேன் அப்ப நீங்க கேட்கலாம், அப்புறம் எதுக்கு சார் தேவையில்லாம இதை போட்டுட்டு இருக்கீங்க, இதை போடுறதுனால எங்களுக்கு ஒரு மாதிரி டைவெர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ தெளிவா நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா, இப்போதான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 3 மாசமா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு இது கிடையாது. நான் எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இடையில போடக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் யாரை எழுத சொல்லுவேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸாமுக்கு நான் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, சிலபஸ் கம்ப்ளீஷன். உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸாமை டார்கெட் பண்ணுறீங்களோ அதுக்கான சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ரெண்டாவது என்னது, ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் ஸ்டேஜ். ப்ராக்டிஸ் ஸ்டேஜில் என்ன பண்ணீங்க, சிலபஸ் எல்லாம் படிச்சிட்டீங்க, சிலபஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அது வந்து ரெண்டாவது ப்ராக்டிஸ் ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜையும் செகண்ட் ஸ்டேஜையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸாம், அதாவது மார்க் டெஸ்ட்டுக்கே போகணும். நீங்க வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் நீங்க கொஞ்சம் டைம் எடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து இந்த ஃபவுண்டேஷனை நீங்க பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸாமுக்கு ரெடி ஆவீங்க. அப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆகி நீங்க தேர்ட் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், ஒன்லி ரிவிஷன் மார்க், ரிவிஷன் மார்க், ரிவிஷன் மார்க், இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ரிவிஷன் மார்க்கை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு நீங்க என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ, நீங்க படிக்கிற சிலபஸ்க்கு ரிலேட்டடா என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அப்போ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி எழுதலாம். புரியுதா. பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஐயோ இந்த எக்ஸாம் வருது, அப்ப இதுக்கு கொஞ்சம் படிப்போம், அடுத்து இன்னொரு எக்ஸாம் வருது, இது கொஞ்சம் படிப்போம்னு சொல்லிட்டு நம்ம எதை டார்கெட் பண்ணுமோ அதை நோக்கி போகாம கடைசி சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணாம ப்ராக்டிஸும் பண்ணாம வர எக்ஸாம் எல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிளியரே ஆகாது. இது நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு. புரியுதா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பை நீங்க முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத நோட்டிபிகேஷனுக்குள்ள தலைய விடாதீங்க. ஓகேவா. சும்மா யூடியூப்பை திறந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி ஆகுங்க. நீங்க ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நீங்க எழுதிட்டே இருக்கலாம். சரியா. நீங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் ஃபாஸ்டா வருதுங்கிறதுக்காக உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து இடையிலே பாதியிலே போட்டுட்டு எதையுமே கம்ப்ளீட் பண்ணாம இன்கம்ப்ளீட்டா வச்சுட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸாம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாம டைம் தான் வேஸ்ட் ஆகும். தெளிவா புரிஞ்சதுல, இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிலபஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சு எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே. கிளியரா புரிஞ்சுதா. ஓகே. நெக்ஸ்ட் நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/4 நார்மலா எஸ்எஸ்சியில் கொடுக்குற மாதிரி 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க். செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசா ஒன்றும் அவங்க கொடுக்கல. ஜஸ்ட் நீங்க அந்த எக்ஸாம் எழுத போறீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்தது மெடிக்கல் டெஸ்ட், இதெல்லாம் முடிச்சது எல்லாமே ஃபிட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும். சரியா. ஸோ ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரே சிங்கிள் எக்ஸாம் தான். அந்த சிங்கிள் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. இங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. அடுத்த எக்ஸாம் சென்டர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, மேஜர் சிட்டிஸ் இன் தமிழ்நாடு. மேஜர் சிட்டிஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடு மட்டும் நம்ம பார்ப்போமா எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னை. ஓகேவா. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னை, இந்த 3 இடத்துல, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இடத்துல எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அதனால பெஸ்ட் தான். சவுத்னா நீங்க திருநெல்வேலியை கவர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை சுத்தி ஏரியால இருந்தீங்கன்னா சென்னை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமா டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருக்கு, ஏதாவது டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க கான்டாக்ட் இமெயில் ஐடி நீங்க இமெயிலுக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. அல்லது ஹெல்ப்லைன் ஃபோன் நம்பர் கூட இருக்கு, இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டா கூட உங்களுக்கு ஏதாவது டவுட், அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஓப்பன் ஆகல, ஏதாவது அப்லோட் பண்றதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க அதை கைட் பண்ணுவாங்க. தெளிவா புரிஞ்சுதா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன். கண்டிப்பா எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கிறவங்க, அதுவும் ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கிளியர் ஆகாம 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் ஆனவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். கண்டிப்பா அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்த இன்னொரு ஒரு வீடியோல இதே மாதிரி ஒரு முக்கியமான ஜாப் நோட்டிபிகேஷனோட மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன், அதாவது நான் சும்மா எல்லா ஜாபும் நான் போடல, கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல ஜாப் நமக்கு வந்து கண்டிப்பாவே அது வந்து நமக்கு சூட்டபிளா இருக்குன்னா அதை மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். தேவையில்லாம வதன்னு சொல்லிட்டு எல்லா நோட்டிபிகேஷனும் நான் போட்டுட்டு இருக்கல. எனக்கு பார்க்கும்போது தோணும் ஒரு சில நோட்டிபிகேஷன் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே, ஸோ இதுல வந்து நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம்,
ஓகேங்களா? அட்டெம்ப்ட் குடுத்து இப்போ வந்து நான் எக்ஸாம் எழுதுறேன்னா, கண்டிப்பா இந்த ஜாபுக்குலாம் நான் அப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ நான் வந்து வெறுமனே ஒரே ஜாப்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. நான் நெறைய ஜாபுக்கு அப்ளை பண்ணி தான் எழுதினேன். நெறைய இதுக்கு நான் அப்ளை பண்ணுவேன். நெறைய இது கிடைக்கும். ஸோ சில இதில ஜாயின் பண்ணுவேன். சில இது வேணாம்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ அதனால எக்ஸாம வந்து நான் இது பண்ணவே மாட்டேன். ஸோ நீங்க கன்டினியூஸா இந்த மாரி எக்ஸாம்ஸ் நீங்க வந்து எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் போடுற ஸ்டேஜ்ல இருக்கும்போது, இந்த மாரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது, அது உங்களுக்கு கிளியர் ஆகும்போது உங்களுக்கு இன்னொரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்க ஜாயின் பண்றீங்க, ஜாயின் பண்ணல. அது 2வது விஷயம். ஆனா நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல இன்னும் கூட பயங்கரமா பூஸ்ட் அப் பண்ணும். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ வந்து நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.